जन्मदिनं भवतु शुभ जन्मदिनं भवतु शुभ जन्मदिनं भवतु शुभ जन्मदिनं भवतु ईश्वरस्त्वां रक्षतु ईश्वरस्त्वां रक्षतु ईश्वरस्त्वां रक्षतु ईश्वरस्त्वां रक्षतु। யஷா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம். ஏஷ்னா மேன்மேலும் சீரும் சிறப்பும் பெற உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அநேக ஆசீர்வாதங்கள். ஹரே கிருஷ்ணா. என் பேரு அனன்யா. நான் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் அப்பா அம்மா தங்கையோட உங்கள் பஜனைக்கு வருவேன். இன்னைக்கு உங்களோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அண்ணா. என் பேரு ஐஸ்வர்யா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே அண்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா அண்ணா. Many more happy returns of the day. Happy birthday. ராதே கிருஷ்ணா. ராஷ்ணா ஹரி. நான் லலித் ஆதித்யா. நான் தோஹாலேருந்து பேசுகிறேன். உங்கள் பிறந்த நாளுக்கு வாழ்ந்து எனக்கு வயசு இல்லை. நான் இங்கேருந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராஷ்ணா ஹரி. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாமா பிறந்த நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாமா. ராஜே கிருஷ்ணா. ஹாப்பி பர்த்டே மாமா தாத்தா. சாட்சி சொல்லு. நீ சொல்லு. Happy birthday சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. शंभो महादेव आनंदम ब्रह्मानंदम सच्चिदानंदम अन्नावुक्कु नमस्कारंगल शंभो महादेव करुणामूर्ति ना शंभो महादेवा नमस्कारम हैप्पी 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 बर्थडे வணக்கம். ராதே கிருஷ்ணா. விட்டல் தாஸ் மகாராஜ் அவங்களுக்கு அடியேன் தாசன் மாணிக்கம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம் அண்ணா. கோயம்புத்தூர்லேருந்து அக்ஷயா பேசுகிறேன். நான் இன்னைக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக பேசினிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்கள் பர்த்டே அன்னைக்கு நான் விஷ் பண்ண நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இது ஒரு பெரிய பாக்கியமாகவும் நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. Happy birthday Mama Tata and Namaskaram. Happy birthday Mama Tata. Namaskaram. Namaskaram Mama. Many more happy returns of the day. மாமா உங்களுக்கு எங்க எல்லாரோட நமஸ்காரம், பிறந்தநாள் நமஸ்காரங்கள். ஹாப்பி பர்த்டே. கல்தாஸ் மகாராஜ் கி ஜெய். நமஸ்காரம் அண்ணா. உங்கள் ஆசீர்வாதத்தால் தான் எனக்கு இந்த விட்டல் கிடச்சிருக்கான். இன்னும் நீங்கள் பல வருஷம் இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கணும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. கல்தாஸ் மகாராஜ் கி ஜெய். சின்ன வயசிலிருந்தே அண்ணா தர்ம சிந்தனை உள்ளவர். 1986 எனக்கு திருமணத்துக்கு முழு உதவி இருந்து எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அன்றையிலிருந்து 2014 வரைக்கும் என் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா படிக்க வச்சு உத்தியோகம் வாங்கி தந்திருக்கிறார். மேலே மேலே கீழே இருந்த குடும்பத்தை செம்மையாக உசத்தி நிப்பாட்டி வச்சிருக்கார். பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்ந்து அவர் தர்ம சிந்தனை உள்ளவர், தர்மத்தின் சிகரம் உள்ளவர். பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறேன். Happy birthday Sisti Anna. Eid Milad Saeed. Kil aam wanta bkhair. Sisti Anna. ராஜே கிருஷ்ணா. உங்களோட எல்லா கதையிலையுமே
ஆண்டவன் வந்து பக்தர்களுக்கு முதல்ல கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்புறம் தான் பிரத்யட்சம் ஆகிறதா சொல்கிறேன். குந்தி கூட மகாபாரதத்தில் எங்களுக்கு எப்போதும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இரு, அப்போ தான் உன்னை நினச்சின்னு இருக்க முடியும்னு சொல்கிறா. பாகவதத்தில் 5 வயசான துருவனுக்கு கூட ஆண்டவன் கஷ்டத்தை கொடுத்து தான் அப்புறம் காட்சி கொடுக்குறார். ஆனால் இதுக்கான அடுத்த பக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் அதுக்கான உதாரணம் தான் நீங்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் குழந்தைகளாகவே இருக்கணும்னு நீங்கள் நினச்சி எங்களோட கஷ்டத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீர்கள். அதனால தான் எங்களால் குழந்தைகளாகவே இருக்க முடியுது. இங்கே உங்களோட 3 குழந்தைகள் உங்களுக்கு பிறந்தநாள் நமஸ்காரங்கள் சொல்லலாம்ண்ணா. ஹாப்பி பர்த்டே. நான் பிறந்த நாளுக்கு நமஸ்காரம். பிறந்தநாள் நமஸ்காரங்கள்ண்ணா. என் பேர் சாய் பிரகாஷ். நான் அண்ணாக்கு கடந்த ஒரு 15 வருஷமாக மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ மூலியமா அண்ணாக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா அண்ணா, உங்க பிறந்த நாளுக்கு என்னோட நமஸ்காரம். அண்ணா நமஸ்காரம். ஜன்மதினமினம் ஐ பிரிய குரு சாந்தனோது தே சர்வதாமுதம் பிரார்த்தயாமஹே பவசதாயுஷி ஈஸ்வர சதா த்வாம் ச ரக்ஷது. ராதே கிருஷ்ணா. நான் மாம்பழத்துலேருந்து காயத்ரி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுடைய பிறந்த நாள். எங்களால் நேரில் கோவிந்தபுரம் வந்து வாழ்த்து சொல்ல முடியல, மன்னிக்கணும். ஹாப்பி பர்த்டே. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ராதே கிருஷ்ணா. நான் வடகுலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இங்கே வந்து ஆசிரமத்தில் வந்து நான் 4 வருஷமாக அண்ணன் என்னை படிக்க வச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த 4 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் இது வரையும் விஷஸ் பண்ணதே கிடையாது அண்ணாவுக்கு பர்த்டே அன்னைக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு हैप्पी बर्थडे अन्ना राधेश्याम। नमस्ते अन्ना, मेरा नाम स्वप्निल है। मैं आपके 51वें बर्थडे पर आपको विश करना चाहता हूँ और मैं पांडुरंगन जी से प्रार्थना करता हूँ कि मेरी भी उम्र आपको लगे और आप 100 साल जिए। அண்ணா நமஸ்காரம். நான் மாம்பழத்துலேருந்து கார்த்திக் பேசுகிறேன். நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆசீர்வாதம் எப்போவுமே எங்களுக்கு தேவை. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. அண்ணா நமஸ்காரண்ணா. என் பேர் சிவராமகிருஷ்ணன். நான் ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன். குருகுலவாஸ் அட்டன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கூட எனக்கு கிடச்சிது. நான் அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன்னா. உங்களுடைய பிறந்தநாள் மே 20ஆம் தேதி உங்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா என்னுடைய சார்பாக என்னுடைய குடும்பத்தோட சார்பாகவும் உங்களுக்கு நான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் என்னுடைய நமஸ்காரங்களையும் நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா. ராதே கிருஷ்ணா. பிறந்தநாள் நமஸ்காரங்கள்ண்ணா. உங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு தூரத்தில் இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும். ராதே கிருஷ்ணாண்ணா. வாழ்க வாழ்க வாழ்க, நீண்ட நாட்கள் வாழியவே, வளமும் நலமும் வாழ்வில் பெற்று வானமாய் வாழியவே, நோயும் பகையும் இல்லாமல் நெடுநாட்கள் வாழியவே. வாழ்க வாழ்க வாழ்க, நீண்ட நாட்கள் வாழியவே. சந்திரசேகர் சேனல்லேருந்து உங்கள் பிறந்தநாள் உங்களை விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. பிறந்தநாள் நமஸ்காரங்கள். எப்போவும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ராதே கிருஷ்ணா. நான் விக்னேஷ் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஜெயகிருஷ்ண தீட்சிதருக்கு பிறந்தநாள் நமஸ்காரங்கள். இன்னும் அது மாதிரி நிறையா சத்சங்கம் பண்ணி எல்லாருக்கும் புண்ணியம் சேர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. புரிந்து கொள்ள கடினமடி புரிந்து கொள்ளால் உள்ளபடி என்று சாமி ஞானானந்த சாமிகள் மேலே சாமி ஹரிதாசகிரி இந்த கீர்த்தனை பண்ணியிருக்கார். இது நம்ம குருநாதருக்கு 100% பொருந்தும். குருநாதருடைய பிறந்த நாளில் குருநாதர் பல்லாண்டு வாழ்க என்று பாண்டரங்கனை பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துக்கிறேன். ராதே கிருஷ்ணா அண்ணா. நான் புனேலேருந்து ஸ்னேகா பேசுகிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தை ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணா, ஒரு சிறிய வாழ்த்து மலர். கலியுகம் கண்ட கார்மேக வண்ணா, கோ சம்ரட்சகா, நீர் வீட்டிற்கும் இடமோ தட்சிண மன்னரிபுரம்,
குயிலினும் இனிய குரல் கொண்ட மன்னா, நீர் வாழ்க வாழ்க பல்லாயிரம் ஆண்டுகள். ராதே கிருஷ்ணா. விட்டல்தாஸ் மகாராஜ் கி ஜெய். ராதேகிருஷ்ணா அண்ணா, எங்கள் எல்லாருடைய பிறந்தநாள் நமஸ்காரங்களும் உங்களுக்கு. உங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன். ராதேகிருஷ்ணா, ஹாப்பி பர்த்டே. ராதேகிருஷ்ணா அண்ணா, உங்களோட இந்த பிறந்தநாளில் என்ன என் குடும்பத்தை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கடலூர்லேருந்து முகமது ஆசிஃபுல்லா. எனக்கு உங்களுக்கு தெரியாது, ஆனால் என் ஃப்ரெண்டு உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும். குருவே சரணம், குருநாதா சரணம். விழி கிடைத்தது, குருநாதன் கரம் கிடைத்தது. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ராதே கிருஷ்ணா. நான் ரமணி, என்னோட பேர் ரமணி, மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். அண்ணாவோட பிறந்தநாள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் அவரோட ஆசீர்வாதம் என்னோட குடும்பத்தில் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். திருநீலக்குடியிலிருந்து ஜெயக்குமார் பேசுகிறேன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் செய்த உதவிகளுக்காக நானும் என் குடும்பத்தினரும் உண்மையான விசுவாசத்தோடு அண்ணாவுக்காக என்றும் உழைப்பேன். இறைவனை நேரில் கண்டதில்லை, அண்ணாவின் உருவமாக நேரில் கண்டிருக்கின்றேன். அண்ணாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு மிகுந்த நன்றியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணா, நான் சென்னையிலேருந்து ஸ்வர்ணகீதா நான் பேசுகிறேன். இந்த சந்தோஷமான நாளில் குடும்பத்தோட எல்லா சார்பாகவும் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. అన్నా అందరూ కూడి నమస్కారంగల్. గురు పదముల గురు తెరిగిన గుణ నిధియగు శుభాభివందనములు. జనహితుడగు వీర జనయునకు వీరాభివందనములు. మనసా శిరసా వందనం, ఈ జన్మదిన శుభవందనం. మెనీ మోర్ హ్యాపీ ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா. உங்க ஆசீர்வாதம் எனக்கும் இருக்கணும். ஆசிரமத்தில் 5 வருஷமாக உங்கள் டிரைவராக இருக்கேன் நான். எங்கள் அண்ணா என்னை டிரைவராக பார்க்காம அவங்க பசங்க மாரி என்னையும் பார்த்துக்கிறாங்க. எங்கள் அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ராதே கிருஷ்ணா. சஹஸ்ர கோடி நமஸ்காரங்கள். நான் திருச்சியிலேருந்து ஷர்மதா பேசுகிறேன். அண்ணா, உங்களோட பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணா. ராதே கிருஷ்ணா. வணக்கம், நான் கத்தார்லேருந்து ஹேம்நாதன் பேசுகிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday to you. 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 Happy long life to you. Happy long life to you. Happy birthday to you. நமஸ்காரம். ராதேஷ்யாம் அண்ணா. நான் மாயத்துலேருந்து வர்ஷா பேசுகிறேன். இங்கே மாயத்தில் இருக்கிற எல்லா பக்தர்கள் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்களோட நமஸ்காரங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிறைய வருஷம் நல்லா பஜனை பண்ணிட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாரும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அண்ணா. கிருஷ்ணா, என் பேர் ராமானுஜ சேஸ். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் குருகுலவாஸ்க்கு வந்திருக்கேன். கோவிலில் வந்து பார்த்துருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்காமல் சத்சங்கத்தில் உதவி இருக்கீங்க. என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ குருப்யோ நமஹா. நான் சென்னையிலேருந்து ஜெயஸ்ரீ. இது என்னுடைய சிஸ்டர்இன்லா சிந்துஜா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நீங்கள் என்னுடைய மானசீக குரு, பிரத்யக்ஷ தெய்வம். உங்களுடைய பிறந்தநாள் அன்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணா. ராதே கிருஷ்ணா. Radhe Krishna, I consider this as a great opportunity to wish you on your birthday, Anna. Happy birthday. Radhe Krishna. Radhe Krishna. என் ஊர் பாபநாசனா, கோவிந்தபுரம் பாடசாலை படிக்கிறேன்னா, நான் வேதம் படிக்கிறேன்னா. ஹாப்பி பர்த்டேனா, ஹாப்பி பர்த்டேனா, ஹாப்பி பர்த்டே. ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு எங்கள் குருநாதர் ஸ்ரீ விட்டல்தாஸ் அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸை இங்கே கோவிந்தாபுரத்தில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்பீஷியஸ் டே அன்னைக்கு என்னோட நமஸ்காரங்களில் அவரோட பொற்பாதங்களை நாங்கள் சமர்ப்பிக்க ரொம்ப பெருமைப்படுறோம்.
இந்த மாதிரி குருநாதர் கிடைச்சதே என்னோட லைஃப் டைமில் கிடைச்ச ஒரு பெரிய பாகியமாக நான் அதை கருதுறேன். தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. மயிலாப்பூர்லேருந்து அக்ஷயா பேசுகிறேன். நேரில் வந்து விஷ் பண்ண முடியல, சாரிண்ணா. இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ராதே கிருஷ்ணா. வணக்கம்ண்ணா, மகேஷ் கோயத்துலேருந்து. ஹாப்பி பர்த்டேண்ணா. உங்களை வாழ்த்த வயதில் வணங்கி மகிழ்கிறேன். உங்களோட ஆயுள் இன்னும் பிறகு அந்த பாண்டரங்கனை வேண்டிக்கிறேன். இன்னும் உங்களோட இறைப்பணி தொடரட்டும். நன்றி. ராதே கிருஷ்ணா. அண்ணாவோட பிறந்தநாள் வைபவத்தில் பேச கிடைச்ச இந்த வாய்ப்பை பெரிய வரப்பிரதாசம் நான் நினைக்கிறேன். மக்கள் நாவல விட்டல் விட்டல் என்ற ஒரு சப்தம் வருவதற்கு காரணமாக இருப்ப அண்ணல் விட்டல்தாஸ் மகாராஜ் அவர்கள் தான். அவர்கள் பல்லாண்டு வர பாண்டுரங்கனை பார்த்துக்கிறேன். ராதே கிருஷ்ணா. पुंडलीकवरदा हरिविठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की जय। माऊली ज्ञानेश्वर महाराज की जय। जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। सद्गुरु दादा महाराज की जय। सद्गुरप्पा बाबा महाराज की जय। प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय। सर्व संतन की जय। आयुष्याच्या या साधने सच्चिदानंद पदवी घेणे. तुकाराम महाराज. सत्संग पदवी दुर्लभम. இந்த சத்சங்க பதவிக்குத்தான் சச்சிதானந்த பதவி, பிரம்ம பதவி அப்படின்னு சொல்றோம். இந்த ரீதியில மனுஷனாக பிறக்கிறது துர்லபம். அந்த மனுஷன்லேயே பக்தனா இருக்கிறது அதை விட துர்லபம். அதை விட இன்னும் ரொம்ப பெரிய துர்லபம் என்ன அப்படின்னு கேட்டா, தான் தெரிஞ்ச ஆத்தியாத்மிக விஷயத்தை இன்னொருத்தருக்கு புகட்டி அவன் அந்த பாதையில போக சொல்வது அதை விட துர்லபம். என் விஷயத்துல அவர் தான் ஞானி அப்படின்னு சொல்றார் துகாராம் மகாராஜ். அந்த ரீதியில பாரத தேசத்துல எவ்வளவோ மகான்கள், சிலர் குடும்பத்துல இருந்து கொண்டு அவருடைய முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தார்கள் தெரியாது. ஆனா அவன் பக்தனாயிடுவான், பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சுடுவான். அது தனியா தெரியும். குடும்ப பாரம்பரியத்துல இருந்து கொண்டு வந்து அந்த பாரம்பரியத்தை விடாமல் वाडवाया सुख भक्ति भाव धर्म कुलाचार नाम विठो बाजी न तुकाराम महाराज. அது மாதிரி குல தர்மத்தை அனுஷ்டிச்சு அது மாதிரி வரக்கூடியவர்களை நம்ம மகான்கள்னு சொல்றோம். அந்த ரீதியில வந்தவர் விட்டல்தாஸ் மகாராஜ். பெரிய பாரம்பரியம் உள்ள குடும்பம் நம்ம தமிழ்நாட்டில் ஆயும் சரி, கேரளாலையும் சரி, அதுவும் மற்ற மாநிலங்கள்ல அவரை கண்டு அவருடைய பிரவச்சனத்தை கேட்டு பாகவத பாராயணம் பண்ண ஆரம்பித்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர். ராமாயண பிரவச்சனம், பாகவத பிரவச்சனம், நாராயணிய பிரவச்சனம், இதெல்லாம் முக்கியமா உள்ள ஸ்தானத்தை ஜனங்கள்கிட்ட கொண்டு சென்ற பெருமை அந்த குடும்பத்துக்கு சாரும். அந்த ரீதியில வந்தவர்கள். அதுக்கு முன்னால நமக்கு தெரிஞ்ச அனந்தராம தீட்சிதருடைய சமகாலத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அதுக்கு முன்னால் உள்ள பரம்பரை முத்தண்ணா பரம்பரை அப்படின்னு சொல்ல போனா போயிட்டே இருக்கு. அந்த விதமா உள்ள ஒரு குடும்ப பாரம்பரியம் மிக்க ஒரு புருஷர் தான் எந்த குல தர்மத்தை அனுஷ்டிச்சோமோ அந்த குல தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு பண்டிதர்கள் மாத்திரமல்ல பாமரர்களையும் அதுல உள்ள புகுத்தி அதை ஈடுபட வச்ச பெருமை விட்டல்தாஸ் மகாராஜ். யாரும் செய்ய முடியாத சாதனை இப்ப சமீப காலத்துல. பாமர ஜனங்களை யாரும் எண்ணி பார்க்கிறார். ஞானேஸ்வர பகவான் பார்த்தார். பிரம்ம வித்தை அவர்களுக்கும் தெரியணும்னு அவர் யாரெல்லாம் பார்த்தார்? ரோடு போடுறவனை பார்த்தார், குப்பை அடுறவனை பார்த்தார். அவர்களுக்கெல்லாம் என்ன கதின்னு பார்க்க போய் தான் இன்னைக்கு வாரக்கரி சம்பிரதாயம் நமக்கு கிடைச்சது. அந்த ரீதியில பாகவத பிரவச்சனமோ ராமாயண பிரவச்சனமோ அலாதிய சர்வ சுலபமோ வரக்கூடிய ஒருவர்
அபங்கத்தை ஒரு முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதில் இருந்து சித்தாந்தங்களை சொல்லி மக்களுடைய மனசுல பதிய வச்சு அதை பாட சொல்லி அதில் சந்தோஷத்தை கண்டு கொண்டிருப்பவர் நம்மளுடைய விட்டல்தாஸ் மகாராஜ். இந்த ரீதியில பார்த்தோமானால் அவருடைய சாதனை அளப்பரியது. எவ்வளவோ பெரிய மகான்கள்லாம் நாம் பார்த்துக்கோம்னா ஒரு சர்க்கிளுக்குள்ள இருக்கிறார்கள். அதை விட்டு வெளியில தாண்டி வர முடியல அவர்களுக்கு. காரணம் பல நிர்பந்தங்கள். அந்த நிர்பந்தத்தெல்லாம் உடைச்சு வெளியில வந்தவர் தன்னுடைய அனுஷ்டானத்தையும் விடாமல் ஏகநாதருக்கு சமமாக அவரை நாம் பார்க்கலாம். ஏகநாத் மகாராஜ் அப்படித்தான் இருந்தார். அவருடைய சுபுத்திர ஹரிபண்டிட்டுடைய எதிர்ப்பையும் மீறி எப்படி இருந்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பாரமார்த்திக வழியை எல்லோருக்கும் காமிக்கணும்ங்கக்கூடிய ஒரு ஆக்கிரகம் அது மகாபுருஷர்களுக்குத்தான் வரும். அந்த ரீதியில விட்டல்தாஸ் மகாராஜுடைய சேவை யாராலும் எளிதில் சொல்ல முடியாது, சொல்லிவிட முடியாது. அவருடைய சொந்த கிராமத்திலிருந்து கோவந்தபுரம் வரும்பொழுது ஒரு வேஷ்டி துண்டோட வந்தவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு பெரிய சமஸ்தானத்தை நிறுவி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இங்கேயும் சரி நாம் போகிற விதேசங்கள்லையும் சரி அவர் பண்ணின மகத்தான சேவையை நாம் கண்கூடா பார்க்கக்கூடிய அந்த மகா பெரியவர். அவர் சாஸ்வதமாக ஒரு வழியை காமிச்சதோடு மட்டுமல்லாமல் அந்த வழியை அடுத்த ஜெனரேஷனும் ஈடுபடணுங்கிறதுக்காண்டிய அந்த சமஸ்தானம் மூலமாக பல நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ரீதியில அவரை பத்தி சொல்வதற்கான ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நம்மளுடைய உறவு அப்படிங்கிறது எதன் மூலமாக, இது மூலமாகத்தான். இது சர்வசாதாரணமாக நாம் செய்திட முடியாது. அது பகவான் சிலரை தேர்ந்தெடுக்கிறான். அதுல ஒருத்தர் தான் விட்டல்தாஸ் மகாராஜ். அது கண்கூடாக அவரை பார்க்கிறோம். ஆதா வந்து தேவ பிராமணா தியாச்சினி புண்ணிய பாவனா பிரசன்ன ஹோவனி ஸ்ரோதே ஜனா தயமாஜா நமன தண்டவத் அப்படின்னு நாமதேவ் மகாராஜ் சொல்றார். ஆதா வந்து சாது சஞ்சனா ராத்திரியும் திவசே ஹரிச்சே பஜன விட்டல நாம உச்சாரிதா ஜன தியாமாஜே நமன தண்டவத் அப்படின்னு சொல்றார் நாமதேவ் மகாராஜ். அந்த ரீதியில அவர் எப்பேற்பட்டவர்னு சொல்லுவதற்கு நமக்கு அப்பேற்பட்ட ஒரு யோக்கியதை இல்லாட்டாலும் அவரை ஸ்மரணம் பண்றதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. ஏன்னா பாகவதாளுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணணும்ங்கக்கூடிய அவசியம் இல்லை. அவருடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணினா போதும். பரம பாகவதான் ஸ்மராமி பஜாமின்னு கூட சொல்லல. அது மாதிரி அவதார புருஷருடைய ஒரு வம்சத்துல வந்தவர் நம்மளுடைய சமகாலத்தில் இருக்கிறது நமக்கும் சந்தோஷம். மேலும் மேலும் இது மாதிரி சத்காரியங்கள் நடந்து கொண்டு அவருக்கு ஆகல்ப ஆயுஷோ ஒயோ தேகுலா மஜா சகலா ஹரிச்சாதாச கல்பனே சீபாதான் ஹவுக்கூனக்காகி சந்த மண்டலி சுக்கி யசோன்னு நாமதேவ் சொன்ன மாதிரி ஆண்டவனுக்கு கூட நம்ம பல்லாண்டு பாடுறோம். அந்த தைரியத்தில் அவருக்கும் நாம் பாடி என்னுடைய கிருதக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புண்டலீக வரதா ஹரிவிட்டத ஸ்ரீ ஞானதேவ துகாராம் पंढरीनाथ महाराज की जय, मावली श्री ज्ञानेश्वर महाराज की जय, जगत गुरु श्री तुकाराम महाराज की जय, सर्व संतन की जय।